என்ன நண்பா ரெடியா? சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிவீல் ஆக போகிறது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சம்பவம் வந்து இருக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இதை பற்றி வந்து சந்தோஷ் நாராயணன் அவருக்கும் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வந்து சூர்யா 44 சூர்யா 45 இந்த ரெண்டு திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி ரசிகர்களை செமையாக வந்து குஷிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக வந்து நடித்து கொண்டு இருக்காங்க. சூர்யா 45 திரைப்படத்தோட டைட்டில் வந்து ஆல்ரெடி லாக் ஆகிவிட்டது. இந்த டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து அஃபிஷியலாக வந்து நியூ இயர் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடுவதற்கான பிளானில் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இருக்காங்க. இப்போ என்ன சிக்கல்னா சூர்யா 44 திரைப்படத்தோட அப்டேட் வந்து இப்போ வரைக்குமே வந்து வரல. முக்கியமாக சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாமல் சூர்யா 45 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டால் சூர்யா 44 வந்து ரிலீஸ் ஆக தாமதமாகுமோ அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வந்துவிடும். அதனால் சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து படக்குழு வந்து இறங்கியிருக்காங்க. இது இன்டைரக்டாக வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு ஒரு பெரிய சம்பவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் சூர்யா 45 திரைப்படத்தோட 44 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதும் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் வர கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு சூர்யா 44 திரைப்படத்தோட ஒரு பெரிய டைட்டில் டீசர் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து பல மடங்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?